ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைத்ர நவராத்திரி 2026 முன் வாங்க வேண்டிய 5 அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வசந்த காலத்தின் துவக்கத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரிக்கு தான் சைத்ர நவராத்திரி அல்லது வசந்த நவராத்திரி என்று பெயர். பங்குனி மாத வளர்பிறையில், அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி நவமி வரையிலான 9 நாட்கள் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து வழிபடும் பண்டிகையாகும். சக்தியின் 9 வடிவங்களை போற்றி வழிபட்டு அவளின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய உன்னதமான காலமாகத்தான் இந்த நவராத்திரி காலம் கருதப்படுகிறது. நவராத்திரி என்பது அம்பிகையை வழிபடுவதற்குரிய 9 இரவுகள் ஆகும். பொதுவாக வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமானதும் பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படுவதுமான நவராத்திரிக்கு சைத்ர நவராத்திரி என்று பெயர். இந்த 9 நாட்களுமே துர்கா தேவியின் 9 வடிவங்களாக சொல்லப்படும் நவதுர்கைகளை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாட்களாகும். இப்போது இந்த நவராத்திரி எப்போது ஆரம்பமாகிறது, கலசம் எப்போது வைக்க வேண்டும், அதை பற்றி பார்க்கலாங்க. நவராத்திரி மார்ச் 19 வியாழக்கிழமை ஆரம்பித்து மார்ச் 20 வெள்ளிக்கிழமை முடிகிறது. நீங்கள் கலசம் அமைக்க உகந்த நேரம் மார்ச் 19 காலை 6:52 7:23 மணிக்குள் வைக்க வேண்டும். இதில் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று பார்த்தால் மார்ச் 19 பகல் 12:05 to 12:53. மங்களம், மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம், செல்வ வளம் ஆகியவற்றை தரும் சைத்ர நவராத்திரி வழிபாட்டை துவங்குவதற்கு முன்பு வீட்டை சுத்தப்படுத்தி அம்பிகையை வீட்டிற்கு அழைக்க தயாராவது வழக்கம். அதோடு குறிப்பிட்ட 5 பொருட்களை இந்த சைத்ர நவராத்திரிக்கு முன்பு வீட்டில் வாங்கி வைத்தால் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி, செழிப்பு நிறையும் என்பது நம்பிக்கை. வெள்ளி அல்லது தங்க நாணயம், அதாவது வெள்ளி அல்லது தங்கம் என்பது மங்களத்தின் அடையாளமாகும். இந்த நாணயத்தை மகாலட்சுமி அல்லது விநாயகரின் உருவம் இருப்பது போல வாங்கி வீட்டிலேயே வைப்பது அதிர்ஷ்டத்தை தரும். இது தெய்வீக தன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் என்பது நம்பிக்கை. அடுத்ததாக, சாஸ்திரங்களின்படி ஸ்ரீயந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது அம்பிகையின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. இதை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வந்து வைப்பதும் தொடர்ந்து அதற்கு பூஜை செய்து வழிபடுவதும் வீட்டில் இருக்கும் வறுமையை போக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அம்பிகை நிரந்தரமாக நம்முடைய வீட்டில் வாசம் செய்து அருளை வழங்குவாள். அடுத்ததாக, மங்கள ரூபிணியான துர்கையையும் மகாலட்சுமியையும் மகிழ்விக்க மங்கள பொருட்களான வளையல்கள், குங்குமம், சிவப்பு நிற பொட்டு, கண்மை போன்ற மங்கள பொருட்களை வாங்கி வந்து நவராத்திரியின் போது அம்பிகைக்கு படைக்கலாம். இதனால் மகிழ்ச்சியான மங்களகரமான திருமண வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். நவராத்திரி காலத்தில் இவற்றை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக அளிக்கலாம். இதனால் அவற்றை அம்பிகையே நேரில் வந்து பெறுவதாக ஐதீகம். அடுத்ததாக, தாமரை. இந்த தாமரை தெய்வீக மலராக கருதப்படுகிறது. மகாலட்சுமியின் இருப்பிடமாகவும் கருதப்படும் இந்த தாமரை மலரை வாங்கி மகாலட்சுமியின் படத்திற்கு படைத்து வழிபடுவதால் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும், வாஸ்து குறைபாடுகள் நீங்கும், அமைதி மற்றும் செல்வம் சேருவதற்கான வழிகள் பிறக்கும். அடுத்ததாக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ரொம்பவுமே விருப்பமான மயிலிறகை வீட்டில் வாங்கி வந்து வைப்பது நல்லது. வீட்டின் பூஜை அறை அல்லது வரவேற்பு அறையில் இதை வைப்பது நல்லது. இது ராகு கேதுவால் ஏற்படும் தீய விளைவுகளை குறைத்து வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.